இப்பொழுது தெரிகிறதானே சுரேசலை சம்பந்தமாக வெளியாகின்ற செய்திகள் 4x6 என்ற ஒரு அறை 6x4 அந்த சைஸ் அதைத்தான் அந்த அறை இருக்கின்றது. இருட்டாம், சரியாக காற்று கூட புகாத ஒரு இடம் என்று சொல்லப்படுகின்றது. அப்படி ஒரு இடத்தில் தான், ஒரு சிறிய இடத்தில் தான் சுரேசலை தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வந்தார். உறங்குவதற்கு சரியான வசதிகள் இல்லை, அமர்வதற்கு சரியான வசதிகள் இல்லை. 6x4 என்றால் யோசித்து பாருங்கள், இது நான் கூறவில்லை. இப்பொழுது அண்மை காலமாக இந்த சுரேசலை சம்பந்தமாக பேசிய பலரும் வெளிப்படுத்திய விடயம்தான் அது. இந்த 6x4 என்ற அளவுகோல், அந்த அறையினுடைய அளவு. அப்படியான ஒரு அறையில் முன்னாள் ஜனாதிபதி, அதுவும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர், 30 வருட கால யுத்தத்தை நாட்டில் முடிவு கொண்டு வர முன்னின்று செயற்பட்ட யுத வீரர்கள், அவர்களால் நினைத்தும் பார்க்க முடியுமா அப்படி ஒரு அறைக்கு செல்ல? ஆகவே தான் முன்கூட்டியே தற்காப்பை கோரி நீதிமன்றத்தை நாடி இருக்கின்றார் கோட்டாபே ராஜபக்ச. இப்பொழுது தான் கர்மா என்பது என்ன, கீழே எழுதுங்கள். கர்மா எப்படி வேலை செய்கிறது என்ற தான் வாழ்க்கை ஒரு வட்டம் என்று நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம் தானே. இன்று நாங்கள் எது செய்கின்றோமோ என்றோ ஒரு நாள் அது எங்களுக்கு மீண்டும் வந்து அடையத்தான் போகிறது. நன்மையாகவும் இருக்கலாம், தீமையாகவும் இருக்கலாம். தீமை ஒன்று இப்பொழுது கோட்டாபே ராஜபக்சவை சுற்றி கொண்டிருக்கின்றது. எப்போது அவர்கள் செய்த அநியாயங்கள், அக்கிரமங்கள் அந்த சுழற்சி பாதையிலே சுழன்று வந்து இப்பொழுது அவருடைய காலையும் கையையும் கட்டி போட போகிறது. அதற்கு பயந்துதான் என்ன செய்வது என்று தெரியாமல் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த மேன்முறையீட்டு நீதிமன்றத்தை நாடி கோட்டாபே ராஜபக்ச முன்வைத்த இந்த மனு சம்பந்தமாகத்தான் இன்று நாங்கள் சற்று விவரமாக பார்க்க போகின்றோம். முதலாவதாக நாங்கள் சொல்ல வேண்டுமேயானால், கோட்டாபே ராஜபக்ச தரப்பில், அதாவது இவரை கைது செய்வதை தடுக்குமாறு கோரி சனத் விஜயவர்தன அசோசியேட்ஸ் என்ற சட்டத்தரணிகள் குழுவினர், சங்கத்தினர், அந்த அமைப்பின் சேர்ந்தவர்கள் தான் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் நேற்றைய தினம் இந்த மனுவினை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த மனுவில் போலீஸ் அதிபர் பிரியந்த வீரசூரிய, சிஐடி பணிப்பாளர் ஷானி அபேசேகர மற்றும் சிஐடி ஸ்பெஷல் இன்குவரி டீம் OIC ஆஃப் ஈஸ்டர் அட்டாக் சம்பந்தமான விசாரணை விசேட குழுவின் பொறுப்பதிகாரி மாதவ குணவர்தன மற்றும் சட்டமா அதிபர் உட்பட 4 பேருக்கு எதிராக, அவர்கள் தான் பிரதிவாதிகள் இந்த மனுவில், இவர்களுக்கு எதிராக இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த மனுவில் கோட்டாபே ராஜபக்ச பல விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார்.